மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 24 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி வந்துட்டு பார்வதி தான் இந்த வேலையை பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. மாயா வந்துட்டு நேராக ஜானகி கிட்ட, இங்கே பாருங்க பெரியமா, எல்லாருமே நம்ம 2 பேர் மேலே பழி போடுறாங்க. ஆனால் இந்த வீட்டில் உள்ள ஒருத்தவங்க தான் இந்த நகையை திருடி வச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி கேட்குறாங்க, என்ன மாயா சொல்கிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியமா, நான் நைட்டு தண்ணி குடிக்க வந்தேன். அப்போ பார்வதி சித்தி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. நீங்கள் ஹாலில் தான் படுத்துறீங்க. உங்களுக்கு பயந்துக்கிட்டு பார்வதி சித்தி பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் மாயா, நான் கூட 2 தடவை பார்வதியை சாமி ரூமுக்குள்ளே இருக்கும் பொழுது பார்த்தேன். அப்போ கையில் ஏதோ வச்சுருந்துட்டு தூக்கி போட்டா என்னைய பார்த்ததோட அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. வீட்டில் உள்ளவங்க மேலே சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, அன்னைக்கு கூட சொத்து பிரிக்கிற விஷயத்தில் மகாலிங்கம் பார்வதிக்கு தானே சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு என்னமோ அந்த மகாலிங்கமும் பார்வதி சித்தியும் தான் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன, இப்போவே கிளியர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு ஜானகி கோவமா பார்வதியோட ரூமுக்கு போயிட்டு, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, பார்வதி கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ சிவா கேட்குறாரு, ஏன் நீ என்னாச்சு அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு இது மாதிரி மாமாவுக்கு அப்புறம் இவங்க தான் அப்படின்னு ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ ஜானகி டென்ஷன் ஆகி பார்வதியை ஓங்கி அரைஞ்சி, மரியாதையே உண்மையை சொல்லடி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட பார்வதி வந்துட்டு, என்ன உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ஜானகி வந்து டென்ஷன் ஆகி பார்வதியை ஓங்கி அரைஞ்சி, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, பார்வதி அடிக்கி பயந்து, ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை பார்த்ததோட சிவா பேரதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சிவா கேட்குறாரு, என்ன பார்வதி சொல்கிற அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, சிவா, இப்பயாவது அவள் சொல்கிறத கேளு அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, பதவி ஆசைக்காக நான் இப்படி பண்ணிட்டேன். ஜானகி அக்காவை அவமானப்படுத்தினா அடுத்து நான் தான் இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணலான்னு நினச்சி அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இதை இப்போ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு. நம்ம தேவையில்லாமல் அண்ணி மேலே பழி போட்டுட்டோமே அப்படின்னு சிவாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ நம்ம பார்வதியை வந்துட்டு அழுதுகிட்டு நிற்க, ஜானகி நேராக பார்வதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அக்கா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, வீட்டில் உள்ள யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்கு, நான் எப்படி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு நேராக அந்த பாட்டிக்கிட்ட வந்து விடுறாங்க. அப்போ பாட்டி நேராக ஜானகியை பார்த்துட்டு, என்ன ஜானகி நடக்குது, எதுக்காக இப்படி பார்வதியை பிடிச்சி இழுத்துட்டு வர அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க, அண்ணி, உங்களோட அராஜகம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, பத்மா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க, நீங்கள் பாருங்க, ரொம்ப அதிகாரம் பண்ணாதீங்க, அண்ணனுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக பத்மாவை பார்த்து, ஏய், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஜானகி வந்துட்டு நேராக பாட்டியை பார்த்து, அத்தை என்ன சொன்னீங்க, நான் தான் இந்த நகையை கொண்டு போய் மாற்றி வச்சிருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இந்த நிற்கிறாளே உங்களோட 2வது மருமக பார்வதி, இவ தான் நகையை கொண்டு போய் மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டியை நேராக பார்வதியை பார்த்து, என்ன பார்வதி, ஜானகி சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க, அப்போ பார்வதி அழுதுகிட்டே நிற்க, அப்போ ஜானகி நேராக பார்வதியை பார்த்து, ஏ பார்வதி, இப்போ என்கிட்ட சொன்னதை அத்தைக்கிட்ட சொல்லு அப்படின்னு. அப்போ பார்வதி நேராக அவங்க அத்தையை பார்த்து, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க அத்தை ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நேராக பார்வதியை பார்த்து, பார்வதி, உனக்கு அப்படி என்னடி குறை வச்சோம், உனக்கு என்னடி நாங்கள் பண்ணோம், ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, பார்வதி சொல்கிறாங்க, எங்கே போனாலுமே உங்கள் பெரிய பிள்ளைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அதிகாரம் கொடுக்குறீங்க, எங்கே போனாலுமே அவர் தான் வந்துட்டு ரொம்ப பவராக நடந்துக்கிறாரு, என் புருஷன் ஒரு வேலைக்கார மாதிரி தானே இந்த வீட்டில் இருக்கிறாரு, அதனால தான் அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் சொத்தை பிரித்து கேட்டேன், ஆனால் நீங்கள் சொத்தை பிரித்து கொடுக்குற மாதிரி தெரியல, அதனால தான் நானாக இப்படி திட்டம் போட்டு ஜானகி அண்ணியையும் ரகுராம் மாமாயையும் அவமானப்படுத்தி அவங்கள மூளையில் உட்கார வச்சுட்டு இவரை அந்த பதவிக்கு கொண்டு வரலாம்னு நினச்சேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா ரொம்ப டென்ஷன் ஆகி பார்வதியை ஓங்கி அறையிறாரு. இப்படி என்னை அவமானப்படுத்திட்டியே, நீ இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்க, ஆனால் அண்ணி மேலே சந்தேகப்பட வச்சுட்டியேடி, உனக்கு அப்படி என்னடி குறை வச்சாங்க அப்படின்னு.
அப்போ பார்வதி சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க. இதே மாதிரி நீங்கள் அண்ணி அண்ணின்னு கடந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பின்னாடி கை கட்டிக்கிட்டு காசு வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா நேரா பார்வதியை பார்த்து, இங்கே பாரு, அவங்க எனக்கு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்கடி, அவங்க மேலே எப்படி உன்னால் பழி போட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அத்தை டக்குன்னு நிறுத்துங்க. பார்வதி, நகை எடுத்தியல்ல, சரி அந்த நகையை திரும்பி கொண்டாந்து வச்சிரு அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அந்த நகை இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, நகை நீ தானடி எடுத்த, அப்புறம் நகை உன்கிட்ட இல்லைன்னு சொல்கிற, அந்த நகை எங்கே போணுச்சு அப்படின்னு கேட்க, அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அந்த நகையை நான் மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்கிறாரு, போச்சு, அப்போ அவன் சொன்னதை கேட்டு தான் இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம அத்தை சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நேராக மகாலிங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த நகையை கொண்டுட்டு வா அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன், நான் மாமாவை வெளியில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் போயிட்டு நகையை வாங்கிட்டு வர, சிவா பார்வதி கூட போ அப்படின்னு சொன்னதோட பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவா கூட மகாலிங்க வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி நேராக நம்ம ஜானகியை பார்த்து, ஜானகி, அவங்க பேசினதுனால நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னேனே அத்தை, வார்த்தையை கொட்டிட்டா எடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ பத்மா அமைதியாக நிற்க மாயா நேராக பத்மாவை பார்த்து, என்னத்தை அமைதியாக இருக்கிறீங்க, பெரியம்மா மேலே என்னென்ன பழி போட்டீங்க, இப்போ புரியுதா அந்த நகையறை யார் எடுத்தது அப்படின்னு. அப்போ பத்மா அமைதியாக நிற்க மாயா கேட்குறாங்க, இப்போ நீங்கள் அத்தைக்கிட்ட பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, விடு மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எப்படி பெரியம்மா, இந்த வீட்டுக்காக நீங்கள் இன்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன விஷயத்துல எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் புதுசாக வந்த எனக்கு தெரியும், ஆனால் அத்தைக்கு தெரியாதா, அத்தை எத்தனை வருஷமா அவங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு, அவங்க பொசுக்குன்னு உங்கள் மேலே பழி போட்டுட்டு அமைதியாயிருவாங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் பண்ணது தப்பு தப்பு தான், நீங்கள் பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்போ பாட்டியை நேராக பத்மாவை பார்த்து, பத்மா நீ பண்ணது தப்புதாம்மா அப்படின்னு. அப்போ பத்மா நேராக ஜானகியை பார்த்து, அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க பெரியம்மா கிட்ட, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த நகை திரும்பி வந்துடும், அப்படி வரலைன்னா நான் எப்படி கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நேராக அந்த மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. பார்வதி நேராக மகாலிங்கத்தை போய் பார்க்குறாங்க. சிவா வெளியில் நிற்கிறாரு. அப்போ மகாலிங்கம் நேராக பார்வதியை பார்த்துட்டு, வாமா பார்வதி அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்கிறாங்க, மாமா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, என்னம்மா பார்வதி, வீட்டில் நகை காணாமல் போனதோட பெரிய பிரச்சனை ஆகிட்டா, என்ன எல்லாரும் அடித்து மோதிக்கிட்டு இருக்காங்களா, ஜானகி என்னாச்சு, அவங்க மேலே தானே திருட்டு பட்டம் வந்துச்சு அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, மாமா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, நகை எடுத்தது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே வந்துட்டு அந்த நகையை வந்து நான் தான் எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால அந்த நகையை எடுத்துகிட்டு வர சொல்லி என்னை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அந்த நகையை கொண்டாங்க மாமா அப்படின்னு. அப்போ மகாலிங்க கேட்குறாரு, இங்கே பாருமா எந்த நகையை பற்றி பேசுகிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பார்வதி சொல்கிறாங்க, மாமா உங்ககிட்ட அன்னைக்கு நகையை கொண்டாந்து கொடுத்தனே அந்த நகையை தான் கேட்குறேன் அப்படின்னு. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருமா அந்த நகை இப்போ என் கையில் இல்லையேம்மா அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி அதிர்ச்சியாகி, அப்போ அந்த நகை எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த நகையை நான் புவனேஸ்வரி அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன், அந்த அம்மா தான் வந்து இந்த மாதிரி நகையை மாற்றி வைக்க சொன்னிச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க பார்வதி. பார்வதி நேராக மகாலிங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கண்ணா, தயவு செஞ்சு அந்த நகையை வாங்கி கொடுத்துருங்க, அந்த நகை இல்லாமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா அவங்க கிட்ட நகையை கொடுத்துட்டேன், அவங்க அந்த நகையை இனிமேல் திருப்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதே என் சந்தேகம்தான், இங்கே பாருமா பிளான் போட்டது தான், இனிமேல் என்கிட்ட நகையை பற்றி கேட்காத, வெளியில் போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ பார்வதி கெஞ்சுறாங்க, மாமா என் வாழ்க்கைக்கே உழவச்சிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க, பதவிக்கு ஆசைப்பட்டு என் தாலியே போக போகிற நிலமையில இருக்கு, தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க, அந்த நகை எங்கே இருக்கோ என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா அந்த நகை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி கதவை சாத்துறாரு. இதை பார்த்ததோட பார்வதி கதறி அழுகுறாங்க, மாமா தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் மகாலிங்கம் கதவை சாத்திட்டு போயிடுறாரு. அப்போ சிவா நேராக பார்வதியை பார்த்து, என்னாச்சு அப்படின்னு கேட்க, பார்வதி சொல்கிறாங்க, அந்த நகைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு, இவர் கையில் தான் அந்த நகையை கொண்டாந்து கொடுத்தேன், ஆனால் இவர் கடைசியில் இப்படி சொல்லுவாருன்னு
நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அப்புறம் கெட்டவங்க கூட சேர்ந்தா என்ன நடக்குமோ அதானே நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம பார்வதி அழுகுறாங்க. இப்ப அந்த நகையை எப்படி மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னு. அப்ப நம்ம சிவா நேரா ஜானகிக்கு கால் பண்றாங்க வீட்டுக்கு. அப்ப வீட்ல நம்ம ஜானகி போயிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சிவா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா சொல்றாரு, நாங்க நேரா அந்த மகாலிங்க வீட்டுக்கு வந்துட்டு நகையை கொடுக்க சொல்லி கேட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நகைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எதுக்கு அந்த நகையை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறீங்கன்னு, அந்த நகைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டாரு. எப்படி அண்ணி அந்த நகையை நம்ம கொண்டுட்டு வர்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரி வீட்டுக்கு வா சிவா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா மாயா கிட்ட, மாயா என்ன மாயா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, மாயா சொல்றாங்க, பெரியம்மா எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா அந்த நகை புவனேஸ்வரி வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நானும் கதிரும் போயிட்டு எடுத்துட்டு வரவா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா அவ வீட்டுக்கு போனா அந்த நகையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, வேற என்னதான் பெரியம்மா பண்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சிவா நேரா பார்வதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்ப பார்வதி வந்து அழுதுகிட்டு நிக்கிறாங்க. சிவா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி நம்ம என்ன பண்றது, இப்ப சபல இவளையே போலீஸ்ல கொண்டு போய் பிடிச்சு கொடுத்துடலாம், இவ தானே இந்த வீட்டுல இருந்து நகையை திருடினவ அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சிவா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இல்ல நீ இதுக்கு மேலே இவளுக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது, இவளால எத்தனை பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே சொத்து பிரிக்க சொல்லி எங்க அண்ணன் மனசை கஷ்டப்பட வச்சவ, இப்ப மறுபடியும் அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதுக்கு காரணம் இவ தான், இவளுக்கு எதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு மன்னிப்பு கொடுக்க முடியாது, இவளை நான் இப்பவே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன், யாராவது வந்தாதான் அவர் விடுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்துட்டு ஒரு முடிவு பண்றாரு. இதை பார்த்துட்டு மாயாவுக்கும் என்ன பண்றதுனே புரியல. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சிவா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, ஆம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், ஆனா நம்ம வீட்டு பொண்ணுங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, என் அண்ணனே ஜெயில உட்காந்துருக்காரு, அதை பாக்குறதுக்கே எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் எப்படி வந்துட்டு என் அண்ணன் அங்க இருக்கிறதே என்னால தாங்கிக்கவே முடியல, என்னால கண்டிப்பா வந்துட்டு எங்க அண்ணன் அங்க இருக்கிறதே என்னால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால தப்பு பண்ணவங்கள ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பார்வதியை பார்த்து பாடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. வேற வழி இல்ல, இவளை தான் கொண்டு போய் ஜெயில விடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அண்ணன் அவங்க விட மாட்டாங்க, நகையும் மகாலிங்கத்துக்கிட்ட போய் கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு, அப்ப செஞ்ச தப்பு யாரு, இந்த பார்வதி தானே, அப்ப இவளை தான் ஜெயில கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த சிவா வந்துட்டு பார்வதியை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இதை பார்த்துட்டு ஜானகி மாயாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா என்ன பண்றது, பார்வதி மட்டும் ஜெயிலுக்கு போனா ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேசுவாங்க, ஏற்கனவே சொத்து பிரிப்பு நடக்குதுன்னு பேசுனாங்க, இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது, அதனால நம்மள ரொம்ப மோசமா பேசுவாங்க, நம்ம என்ன பண்றது மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அந்த நகை புவனேஸ்வரி வீட்டுல தான் இருக்கும், நானும் கதிரும் போயிட்டு எப்படியாவது முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, அவங்களையும் மாட்டி விடணுமே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு யோசனை கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு கொண்டாட்டம் தாங்க முடியல, நம்ம ரகுராம குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்னு எத்தனை நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம நினைச்ச மாதிரியே அந்த ரகுராம் ஜெயிலுக்கு போயிட்டான், அந்த குடும்பமே ஒப்பாரி வச்சுக்கிட்டு பின்னாடியே ஓடுனதை பார்க்கும் பொழுது என் இத்தனை வருஷ கனவு அப்படியே ஜெயிச்சுட்டு தெரியுமா, அது அப்படியே ஜானகி புருஷனை பார்த்துட்டு ஓடுனா பாரு வண்டிக்கு பின்னாடி, அதை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, எத்தனை வருஷ கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமா புவனேஸ்வரி, எத்தனை வருஷம் அந்த ஜானகி அவமானப்படணும்னு நினைச்சோம், நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. அப்ப மகாலிங்க நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு ஓடி வராங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, என்னாச்சு, என்ன இவ்வளவு வேகமா வரீங்க அப்படின்னு கேட்க, மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்கம்மா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அந்த பார்வதி தான் நகை எடுத்தா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அந்த பார்வதி நான் தான் நகையை மாத்தி விட்டேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டா, இப்ப அந்த நகையை திரும்பி கேட்டு பார்வதி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா, நான் என்ன பண்றது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுங்க, இதை கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஒருவேளை போலீஸ் என் வீட்டு பக்கம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு.
அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இல்லம்மா நீங்க அந்த நகையை கொடுத்துருங்க, நான் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துறேன், அவ எப்படியாவது சமாளிச்சிருவா அப்படின்னு. புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, இங்க பாரு, அவன் ஒரு நாள் வரைக்கும் அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கட்டும், நான் கொண்டாந்து நகையை கொடுக்குற மாதிரி கொடுத்து நான் காப்பாத்துறேன், அவன் காலம் ஃபுல்லா என்னால வெளியில வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்க நகையை கொடுத்துருங்க, பார்வதி என்னை தப்பா நினைக்க போறா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொன்ன வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, அதனால இந்த இடத்த விட்டு நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மகாலிங்கம். மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல பசுபதி சொல்றாரு, இவன் என்ன இப்படி மாறி போயிட்டான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இவெல்லாம் வேஸ்ட் தெரியுமா, ஒரு விஷயத்த ஒழுங்காவே பண்றதே கிடையாது அப்படின்ட்டு. புவனேஸ்வரி நேரா பீரோல்ல இருக்கிற நகையை போய் பார்க்க போறாங்க. அங்க இருக்கிற நகையை பார்க்க போன புவனேஸ்வரிக்கு ஒரு ஷாக்கு. அங்க இருக்கிற நகையை காணும். அப்ப புவனேஸ்வரி அவங்க அண்ணனை கூப்பிடுறாங்க. பசுபதி எங்கேருந்து வந்துட்டு, என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா இதுல உள்ள நகை எங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, என்னம்மா உன் கையினால தானம்மா இதுக்குள்ள வச்ச, வேற இடத்துல எங்கேயும் எடுத்து வச்சியா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா நான் நேத்து வச்சது மட்டும்தான், அதுக்கப்புறம் இந்த நகையை நான் தொட கூட இல்லை, எங்க போணுச்சியா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஐயோ அம்மா, அந்த நகை மட்டும் வெளியில போனுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஐயோ அந்த கார்த்தி பையன் எங்க அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, தெரியலையே அவன் எங்கன்னு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு. அப்ப கார்த்திகை நேரா பசுபதி ஃபோன் பண்ண, அப்ப கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு கட் பண்ணி விடுறாரு. பசுபதி சொல்றாரு, நான் ஃபோன் அடிக்கிறேன், அவன் கட் பண்ணி விடுறான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்ப அவன் தான் நகையை எடுத்துருக்கணும், அவன் மட்டும் நகையை கொண்டு போய் வேற எங்கேயாவது கொடுத்தான், நம்ம தான் மாட்டிக்கணும், எப்படியாவது அவன் தடுக்கணும், வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்த்தி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா கார்த்தியை காணும். அப்ப நம்ம பசுபதி சொல்றாரு, அவன் எங்க தான் போயிருப்பான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அவன் மட்டும் அந்த நகையை எந்த கடையிலயாவது கொண்டு போய் அடகு வச்சா, அம்மன் நகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அப்புறம் நம்ம தான் சிக்கிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட பயம் தாங்க முடியல பசுபதிக்கு. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் ரொம்ப கோவமா வீட்டுக்கு போறாரு. சரியான ஆளா இருக்கு அந்த புவனேஸ்வரி அம்மா. கடைசியில அந்த நகையை வந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சிவா நேரா நம்ம பார்வதியை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க சார், இந்த நகையை மாத்தி வச்சது இவ தான், என் அண்ணனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் அண்ணனை வெளியில விடுங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க அண்ணன் மேலதான், உங்க அண்ணனும் ஒத்துக்கிட்டாரு, அதனால இவங்களை கண்டிப்பா வந்துட்டு நாங்க அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இல்ல இவளே ஒத்துக்கிட்டான், அப்புறம் என்ன சொல்லுடி அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, சரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் வந்துட்டு நகையை மாத்தி வச்சேன், ஆனா அந்த நகையை இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம காண்டாக்குறாரு போலீஸ். என்னம்மா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கைது பண்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே புது புது அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.